இங்க ஒரு எலி முன்னாடி 2 கப் இருக்கு. ஒரு கப்ல பாய்சனும் இன்னொரு கப்ல ஹோலி வாட்டர் இருக்கு. இப்போ அந்த எலி பக்கத்துல இருந்த போதும் ஒரு கப்ல பாய்சன் இருக்கு. பாய்சன் நீ சூஸ் பண்ணினா நீ நரகத்துக்கு போயிருவ. இன்னொரு கப்ல ஹோலி வாட்டர் இருக்கு. அதை நீ சூஸ் பண்ணினா ஹெவனுக்கு போயிருவ. உனக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்கு, பார்த்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அந்த எலியும் லெஃப்ட் கப்ப சூஸ் பண்ண அது துடிச்சு அங்கேயே செத்து போச்சு. பார்த்தது எல்லாமே ஒரு கேம் தான். இந்த கேம் விளையாடுற பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் பேரு ஃபின்ச். இன்னும் அவனுக்கு 2 சான்ஸ் இருக்கு. இவன் இந்த மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருக்க அவனோட கிளாஸ்மேட் பையன் ஃபின்ச் எப்படி இந்த கேம் ஜெயிக்க போறான்னு பாக்குறதுக்காகவே அவனோட கிளாஸ்மேட் இவன் பக்கத்துல வந்து உட்கார்றான். இப்ப நம்ம ஃபின்ச்சுமே ரைட்ல இருக்கிற கப்ப சூஸ் பண்றான். பார்த்தா மறுபடியுமே செத்து போயிட்டான். இப்ப அவனுக்கு ஒரே சான்ஸ் தான் இருக்கு. இவனோட கிளாஸ்மேட்டுமே என்ன பண்ண போறான்னு பாத்துட்டு இருக்கும்போது ஃபின்ச் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்றான். அந்த பூதத்தோட கண்ணு கிட்ட போய் அதோட கருவிலிய கடிச்சு கொதற ஆரம்பிக்கிறான். அந்த பூதமே அங்கேயே செத்து போச்சு. இத பார்த்த ஃபின்ச்சோட கிளாஸ்மேட் பயந்து போயிடுறான். நம்ம ஃபின்ச்சோட கண்ணு மூலமா நம்ம ஃபின்ச் 2 பேரு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு லேடி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இவன் இவ்வளோ வைலன்ஸா பிஹேவ் பண்றான்னு சொல்ல, ஆனா அங்க இருந்த கர்னல் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா, இவங்க விளையாடுற ஒவ்வொரு கேமுமே அந்த பசங்களுக்காக தனியா வடிவமைக்கப்பட்ட ஒரு கேம். இந்த கேம் விளையாடுறது மூலமா பசங்க போர்க்களத்துக்கு போகும்போது எந்த மாதிரி முடிவை எந்த சமயத்துல எடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏலியன்ஸ் பூமியை தாக்கி இருக்காங்க. அதுல நிறைய மக்கள் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. போர்ல ஏலியனோட கைதான் ஓங்கி இருந்திருக்கு. ஆனா அப்ப வீரமான ஒரு கமாண்டர் அவரோட ஷிப் எடுத்துட்டு போய் ஏலியன்ஸோட மெயின் ஷிப்பை தாக்கி ஏலியன் எல்லாத்தையுமே கொண்டிருக்காரு. இது நடந்து 50 வருஷம் ஆச்சு. சயின்டிஸ்டுமே விண்வெளியில தேடி பார்க்கும்போது 50 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை தாக்கின ஏலியன் இன்னும் உயிரோட இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க மறுபடியும் திருப்பி மனுஷங்களை எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம்ல. அதனால இவங்க ஏலியன் வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. அதனால எப்பவுமே நம்ம தயாரா இருக்கணும்னு குழந்தைகளை வீரனாக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால நல்ல ஐக்கியம் இருக்கிற பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பசங்களோட வேலையே 24 மணி நேரமும் கேம் விளையாடுறது தான். நம்ம ஃபின்ச் தான் அந்த ஸ்கூல்ல இருக்கிறதுலயே பயங்கர பிரில்லியன்டான ஸ்டூடெண்ட். இதனால வரைக்கும் அவன் யாருக்கூடயுமே கேம்ல தோல்ந்ததே கிடையாது. நம்ம ஃபின்ச்சுமே இப்போ ஒரு பையனோட விளையாண்டுட்டு இருக்கான். அவனுமே ஃபின்ச்சுக்கு டஃப் கொடுக்கலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஃபின்ச் இந்த கேம்ல அவனை அசால்ட்டா தோக்கடிச்சிடறான். இதனால கடுப்பான அந்த பையன் ஃபின்ச்சை பார்த்து, எப்ப பார்த்தாலும் என்ன நீ சீட் பண்ணிக்கிட்டே இருக்க, இந்த வாட்டி ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன், மரியாதையா என் கூட வந்து இன்னொரு கேம் ஆடு அப்படின்னு சொல்ல, இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கர்னல் பார்த்துட்டு இருக்காரு. கர்னலுமே மெடிக்கல் டீம் கிட்ட சொல்லி ஃபின்ச்சை வாட்ச் பண்ற அவ முதுகுக்கு பின்னாடி இருக்கிற சிப்பை புடுங்கி விட சொல்றாங்க. ஆனா ஃபின்ச்சுக்கு இது தெரிஞ்ச உடனே ரொம்பவே சோகப்படுறான். ஏன்னா இந்த சிப்பை யாருக்கெல்லாம் புடுங்குறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலையே, நமக்கே அதை பண்றாங்கன்னு ரொம்ப சோகமா இவன் வந்துட்டு இருக்கான். பார்த்தா இவன் கூட தோத்த அந்த பையன், டே மரியாதையா என் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபின்ச் இருந்த கோவத்துல அவனோட சண்டைக்கு போய் அவனை போட்டு போலான்னு பொழக்கிறான். ஆனா நம்ம ஃபின்ச்சோட கண்ணு மூலமா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கர்னலும் இன்னொரு ஹையர் ஆபீசரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் ஃபின்ச்சை பார்த்து தோத்துட்டேன்னு சொன்னா கூட அவனை போட்டு குத்துன்னு குத்துறான். இது முடிஞ்ச உடனே நம்ம ஃபின்ச்சை அவனோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்க அப்பா அம்மால இவன் கூட பேசவே இல்ல. நம்ம ஃபின்ச்சுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஃபின்ச்சோட அண்ணனும் ஃபின்ச் மாதிரியே அந்த ஸ்கூல்ல படிச்சவன் தான். ஆனா ஃபின்ச்சோட அண்ணனோட பிஹேவியர் சரியில்லைன்னு அவனை துரத்தி விட்டுருப்பாங்க. இப்ப அதே மாதிரி தான் ஃபின்ச் வந்திருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா யாரும் இவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஆறுதலா இருக்கிறது இவனோட அக்கா மட்டும்தான். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்னல் ஃபின்ச்சோட வீட்டுக்கே தேடி வந்துடுறாங்க. ஃபின்ச்சை பார்த்துமே உன்னை நாங்க டிஸ்மிஸ் பண்ணல, உன்னை இங்க இருந்து வார் ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபின்ச்சை பார்த்துமே அவன் தான் உன்கிட்ட தோத்துட்டான்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவனையும் அவன் கூட இருந்தவங்களையும் அடிக்க போன அப்படின்னு கேட்க, ஃபின்ச் என்ன சொல்றானா, நான் ஒரு வாட்டி மட்டும் அவனை அடிச்சுட்டு விட்டேனா அவன் திருப்பி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவான், அதே அவனை 4-5 வாட்டி அடிச்சேன்னா என் பக்கமே வரமாட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கர்னலுக்கு பயங்கர பெருமையா இருக்கு. இப்போ நம்ம ஃபின்ச்சை வார் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த வார் ஸ்கூல் இருக்கிறது பூமியில கிடையாது, அது ஸ்பேஸ்ல இருக்கு. இப்ப நம்ம கர்னலும் நம்ம ஃபின்ச்சை அங்க இருக்கிற மித்த பசங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா அறிமுகப்படுத்தி வைக்கும் போதே நம்ம ஃபின்ச்சை பத்தி அருமை பெருமையா பேசி வைக்கிறாரு. அங்கிருந்து யாருக்குமே ஃபின்ச்சை பிடிக்கல. ட்ரைனிங் பண்ணும்போது ஃபின்ச்சோட யாருமே சேரல. ட்ரைனிங் இவனுங்க சாப்பிடும் போது கூட அவங்க கூட யாருமே இல்ல. ஆனா ஃபின்ச் இதெல்லாம் நினைச்சு கவலைப்படவே இல்ல. ஃபின்ச்சுக்கு நல்லாவே புரியுது இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தானே. அவனோட ட்ரைனிங்ல இவன் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற டீச்சர்ஸ் இவனை பதில் சொல்ல சொன்னா என்னை விட இவன் நல்லா பதில் சொல்லுவானே. சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதே சமயத்துல நம்ம ஃபின்ச்சுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அக்காக்கு மெயில் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா இவன் அனுப்புற எந்த மெயிலுமே அவங்க அக்காக்கு போய் சென்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க அனுப்புற எந்த மெயிலும் இவனுக்கு வர மாட்டேங்குது. இத பத்தி கர்னல் கிட்ட கேட்டா, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ற எந்த விஷயமும் உன்கிட்ட இருக்காது, நீங்க எதுக்காக
வந்த ட்ரைனிங் தானே வந்த, ட்ரைனிங் மட்டும் தான் பாக்கணும்னு ரொம்ப ரூடா ஃபின்ச்சை பார்த்து சொல்ல, இவன் அங்க இருக்கிற வார்டன் கிட்டயுமே என் அக்கா கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல எதிர்த்து பேசுனதுக்கு நம்ம ஃபின்ச்சுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஃபின்ச்சுக்கு இந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கும்போது கிளாஸ்ல மறுபடியும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கொஸ்டினுக்கு வழங்கும் போல நம்ம ஃபின்ச் கம்மியா ஆன்சர் பண்ணிட்டு மித்தவங்களுக்கு அந்த கேள்வியை திருப்பி விடுறான். இவன் இந்த மாதிரி எல்லாத்துக்கூடயும் பழக எல்லாருமே இவன் கூட ஃப்ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த கேமுக்கு போக நம்ம ஃபின்ச்சுமே அந்த கேம்ல இருக்கிற ஜெயிண்ட போட்டு தள்ள ஃபின்ச்சோட கண்ணு மூலமா பார்த்துட்டு இருந்த நம்ம கர்னலும் இன்னொரு ஹையர் அபிஷியரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹையர் அபிஷியர் அந்த பையன் ரொம்ப வைலண்டா இருக்கான், அவனை நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம கர்னல் ஒரு தளபதிக்கு விதியை மீற தெரியணும், கரெக்டான டிசிஷனை எடுக்க தெரியணும், இந்த பையன் தான் கரெக்ட், ஃபின்ச்சை ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச்சை ப்ரமோட் பண்ணி மேல் இடத்துக்கு அனுப்பி விடுறாங்க. நம்ம ஃபின்ச்சுமே ரொம்ப ஹாப்பியா அவனோட நியூ டீமை போய் பார்க்கலான்னு போறான். ஆனா அந்த நியூ டீம்ல இருக்கிற யாருக்குமே நம்ம ஃபின்ச்சை பிடிக்கல, முக்கியமா அந்த டீமோட லீடுக்கு. அவன் நம்ம ஃபின்ச்சை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். ஆனா அந்த டீம்ல இருக்கிற லிலின்ங்கிற ஒரு பொண்ணு மட்டும் நம்ம ஃபின்ச்சோட நல்லா பழக ஆரம்பிக்கிறா. அந்த டீம் லீடு ஃபின்ச்சுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறான், அவனை ஒதுக்கி வச்சுட்டே இருக்கான். ஆனா அந்த லில்லின்ங்கிற பொண்ணு நம்ம ஃபின்ச்சுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. கிராவிட்டியில எப்படி பறக்கணும், எப்படி ஷூட் பண்ணணும்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபின்ச்சுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா இத பார்த்த அந்த டீம் லீடு, உன்னை யாருடா இவ கூட போய் ட்ரைனிங் எடுக்க சொன்னா, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, உனக்கு சொல்லி கொடுப்பேன், இன்னொரு வாட்டி முந்திரி கொடுத்தனமா ஏதோ பண்ணினா உன்னை பொழந்துருவன்னு நம்ம ஃபின்ச்சை பிடிச்சு மிரட்டிட்டு போறான். ஆனா நம்ம ஃபின்ச்சு இதெல்லாம் பெருசா கண்டுக்கல. இந்த டீம் லீடுக்கு ஏன் நம்ம ஃபின்ச்சை கண்டா சுத்தமா ஆக மாட்டேங்குதுன்னா, இந்த டீம் லீட் ஒரு டீம் வச்சிருக்கான், அந்த டீமோட பேரு லிசார்டு. இந்த மாதிரி அந்த பிளாக்ல நிறைய டீம் இருக்காங்க. இருக்கிற அத்தனை டீம்லயுமே இந்த பையனோட லிசார்டுங்கிற டீம் தான் ஒரு வாட்டி கூட தோத்தது கிடையாது. இப்ப நம்ம ஃபின்ச்சு புதுசா வந்ததுனால அவன் டீம் தோத்து போயிருமோன்னு நினைச்சுவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். இப்ப இவங்களும் இன்னொரு டீமோட மேட்ச் விளையாட போறாங்க. அப்படி மேட்ச் விளையாடும் போது அந்த டீம் லீடு நம்ம ஃபின்ச்சை பார்த்து, தம்பி நீ இங்கே இரு, நீ மட்டும் வந்தீங்கன்னா உன்னால நம்ம தோத்துருவோம், நீ வராதுன்னு சொல்லிட்டு போறான். இப்ப அவங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா ஆப்போசிட் டீம் லிலிய போட்டு பொழந்துகிட்டு இருக்க, இத பார்த்த நம்ம ஃபின்ச்சால சும்மா இருக்க முடியல. அந்த லீடு கிடக்குறான்னு இப்போ ஸ்பேஸுக்குள்ள போய் அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். லில்லியும் காப்பாத்த ஆரம்பிக்கிறான். இப்பதான் இந்த கேம் அவன் ஃபர்ஸ்ட் வாட்டி விளையாடுறான். ஆனா என்னமோ லெஜெண்டரி பிளேயர் மாதிரி அந்த கேம் ஆடிட்டு இருக்கான். கர்னல் இதெல்லாம் பார்த்து பயங்கர ஆச்சரியப்பட்டு இருக்காரு. ஆனா கேம் முடிஞ்ச உடனே டீம் லீடு நம்ம ஃபின்ச்சை புடிச்சு திட்டுறான். நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்ல, உன்னை யாரா இங்க வர சொன்னதுன்னு ஃபின்ச்சை புடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே இது முடிஞ்ச கையோடையே நம்ம ஃபின்ச் விட்ட அந்த கேமோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போறான். பார்த்த இந்த வாட்டி ஃபின்ச்சு அவன் போட்டு தள்ளின அந்த ஜெயண்டோட கண்ணுல இருந்து வெளியே வரான். பார்த்த இந்த வாட்டி இடமே ரொம்ப வினோதமா இருக்கு. இப்ப அங்க இருக்கிற இலைகளா சேர்ந்து ஒரு ஏலியனா மாறுது. இந்த ஏலியனுமே ஃபின்ச்சை பார்த்து அப்படியே நிக்குது. ஏதோ ஒன்னு சொல்றதுக்கு இது ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இப்ப அந்த ஏலியனுமே இவனுக்கு தெரிஞ்ச ஒரு உருவத்துல மாறுது. பார்த்தா அது அவனோட அக்கா. இப்ப அங்க அப்படியே பாம்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபின்ச்சோட அக்காவுமே அங்க இருக்கிற ஒரு கேஸ்டலுக்குள்ள போய் ஒளிய ஆரம்பிக்கிறா. இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப அப்படியே அந்த எலி நம்ம ஃபின்ச் மாதிரியே மாறுது. இவனும் அந்த கேஸ்டலுக்குள்ள போறான். பார்த்தா அங்க ரெட் கார்பெட் இருக்கு. அது இப்போ ஒரு ரெட் ஸ்னேக்கா மாதிரி இவனை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்படியே அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாக்குறான், இத்தனை நேரமா அக்காவா இருந்தவ திடீர்னு அவனோட அண்ணனா மாறிட்டா. இத பார்த்து நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி கேம்ல இருந்து வெளியே வந்துடுறான். ரொம்பவே பயந்து போயிருக்கான். அந்த பையன் ஏன் இவ்வளவு பயப்படுறான், இந்த மாதிரி பயப்படுறவெல்லாம் நமக்கு ஆக மாட்டான், ஏன் அவன் பயப்படுறா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற ஐயர் அபிஷியருமே ஒவ்வொரு கேமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தனியா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த பையனுக்கு அவங்க அண்ணனா கொஞ்சம் பயம் போல இருக்கு, அதுதான் இவன் பயந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல, இப்போ அடுத்த நாள் காலையிலேயே நம்ம கர்னல் நம்ம ஃபின்ச்சை கூப்பிட்டு, தம்பி இனிமே நீ லிசார்ட் டீம்ல ஆட வேணாம், உனக்குன்னு தனியா ஒரு டீமை கிரியேட் பண்ணிக்கோ, உன் டீமுக்கு எந்த பிளேயர் வேணா நீ செலக்ட் பண்ணிக்கலாம், அது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபின்ச்சுமே இதுக்கு முன்னாடி அவன் கிளாஸ்மேட்டா இருந்த நிறைய பசங்களை டீம்ல எடுக்கிறான். அதுல இருக்கிற பாதி பசங்க இவனோட சண்டை போட்டவங்க தான். நம்ம ஃபின்ச்சுமே அவங்க டீம் பிளேயர்ஸை பார்த்து, இங்க கேப்டன் யாரும் கிடையாது, உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா அதை நம்ம செஞ்சு காட்டுவோம், நம்மள ஒரு நல்ல டீமா இருப்போம் அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பயங்கரமா அலற அடிக்குது. இவங்களுக்கு லிசார்ட் டீமோடையும் இன்னொரு டீமோடையும் சேர்த்து மேட்ச் போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாம் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், 6 பேர் எதிர்த்து 12 பேர் ஆடுறதா அப்படின்னு கேட்க, ஃபின்ச்சோட டீம்ல ஆல்ரெடி ஒரு பையனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும். அதனால மேல் இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம ஃபின்ச் டீமுக்கு சப்ஸ்டிட்யூட்டா நம்ம லில்லி அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த கேம் ஆரம்பிக்க, இப்ப நம்ம ஃபின்ச்சுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தெரியாம நம்ம அவங்கள ஜெயிக்க முடியாது, அவங்க 12 பேர் இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரெயிட்டா மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது, அதனால அவங்களோட பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம போறதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரே
ஒரே வழி. நம்ம ஃபின்ச் இப்ப என்ன பண்றானா அங்க இருக்கிற 2 பேத்தை அனுப்பி விடுறான். 2 பேத்தையும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அனுப்பி வைக்கிறான். ஒருத்தன் பின்னாடி வரவங்களை போட்டு தள்ளுவான், ஒருத்தன் முன்னாடி வரவங்களை போட்டு தள்ளுவான். இப்போ அந்த 2 பேருமே சேஃபா ஆப்பனண்டோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஒரு கயிறை கட்டி அவனை அனுப்பி விடுறான். அவனை நோக்கி அங்கிருந்த எல்லாருமே சுட ஆரம்பிக்கிறாங்க. அவனை நிறைய பேர் சுட்ட அடுத்த செகண்டே அவனை திருப்பி அவங்களோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே இழுத்துக்கிறாங்க. நம்ம ஃபின்ச்சுமே அவன் டீம் மெம்பர்ஸை கம்பைன் பண்ணி அவங்கள சேர்ந்து ஒரு ஃபார்மேஷன்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட்ல இருக்கிறவங்க அவங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி மித்தவங்கள புஷ் பண்ணுவாங்க. நம்ம ஃபின்ச் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ண ஈஸியா நம்ம ஃபின்ச் இந்த கேம்ல ஜெயிச்சிடறான். யாருமே ஜெயிக்க முடியாத லிசார்ட் டீமையும் இன்னொரு டீமையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சு காட்டுறான். டிராகன் டீம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இத பார்த்த கர்னல் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. லிசார்ட் டீமோட கேப்டனுக்கு இந்த தோல்விய பொறுக்கவே முடியல. இவங்கிட்ட போய் தோத்து போயிட்டோமேனு நம்ம ஃபின்ச் குளிக்கும் போது அந்த இடத்துக்கு போய் ஃபின்ச்சோட சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃபின்ச்சுமே பிரச்சனை வேணான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறான். ஆனா இவன் கேட்கற மாதிரி தெரியல. நம்ம ஃபின்ச்சையும் இவன் அடிக்க வர அவன் மேல சுடுதண்ணி ஊத்தி பாக்குறான். ஆனா இவன் அடங்குற மாதிரி தெரியல. அதனால ஃபின்ச் இப்ப இவனை எட்டி மிதிக்கிறான். ஸ்ட்ரைட்டா அவன் போய் திட்ல போய் விழுகிறான். அவன் மண்டைக்கு சரியான அடி. அவனுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஃபின்ச்னால கில்ட் தாங்க முடியல. கர்னலை பார்த்து என்னால முடியாது, நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன், என்னை இங்க இருந்து அனுப்பிடுங்க, நான் இதுக்கு லாய்க்காக மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம கர்னலுக்கு ஃபின்ச் மாதிரியான ஒரு சோல்ஜரை இழக்கிறதுக்கு மனசே வரல. நீ போக கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச்சுமே நான் போகணும், நான் போய் எங்க அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச் இவ்வளவு புடிவாதமா இருந்ததுனால நம்ம கர்னல் என்ன பண்றாருன்னா ஃபின்ச்சோட அக்காவை போய் வீட்டுல போய் கூட்டிட்டு வராங்க. ஃபின்ச்சோட அக்காவை கூட்டிட்டு ஒரு ஆத்தங்கரைக்கு போறாங்க. அங்க ஃபின்ச்சையும் அவங்க அக்காவையும் தனியா மீட் பண்ண வைக்கிறாங்க. நம்ம ஃபின்ச்சுமே அவனோட கில்ட்ட பத்தி பேச ஃபின்ச்சோட அக்காவுமே அவன் தாண்டா அவனை ஃபர்ஸ்ட் அடிக்க வந்திருக்கான், நீ உன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இப்படி பண்ணிருக்க, உன் மேல தப்பு இல்ல, நீ இருக்கிற ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச்சுமே சந்தோஷமா அவங்க அக்காவோட பேசிட்டு திருப்பி கர்னலோடயே ஸ்பேஸுக்கு போறான். ஆனா நம்ம ஃபின்ச் எடுக்க போற ட்ரைனிங் நீ சாதாரணமா இருக்க போறது இல்ல. இப்ப நம்ம ஃபின்ச்சுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறது வேற யாரும் கிடையாது, 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏலியனை போட்டு தள்ளன அந்த கமாண்டர் தான் இப்ப நம்ம ஃபின்ச்சுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரு. இது தெரிஞ்சு நம்ம ஃபின்ச் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப இந்த கமாண்டருமே ஃபின்ச்சுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இவரு அழிச்ச அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போட வீடியோ காட்டுறாரு. ஆனா ஃபின்ச் இதுல நான் பலமுறை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒழுக்கமா பாரு அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த உடனே ஃபின்ச்சுக்கு இன்னொரு வீடியோ போட்டு காட்டுறாரு. இவர் அந்த ஸ்பேஸ்ஷிப் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடியே அந்த ஜெட்ல இருந்து கீழே குதிச்சிருப்பாரு. அந்த ஜெட்டு போய் மோத அங்க பறந்துட்டு இருந்த மித்த ட்ரோன் எல்லாமே அதாவே செத்து போயிருந்திருக்கும். அதாவது இந்த ஸ்பேஸ்ஷிப் ஒரு எறும்பு கூட்டம் மாதிரி செயல்படுது. ராணி எறும்பை சாகடிச்சா மித்த இருக்கிற எல்லா எறும்பும் செத்து போற மாதிரி இந்த ஏலியன்ஸும் செத்து போயிருக்கு. ஒரே ஒரு ராணி எறும்பு தான் இருக்குன்னு ஒரு உத்தரவாதம் கிடையாது. அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். இத சொல்லிட்டு இந்த கமாண்டர் நம்ம ஃபின்ச் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக பார்த்தா நம்ம ஃபின்ச்சோட டிராகன் டீம் அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம ஃபின்ச்சை பார்த்துமே இன்னையில இருந்து உங்களுக்கு நிறைய மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, இது உங்களோட ரியல் ட்ரைனிங், இதுல நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட டிராகன் டீமுமே நெருப்பு மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோறு தூக்குன்னு எதுவும் இல்லாம 24 மணி நேரமும் ட்ரைனிங் இருக்காங்க. வர எல்லா மிஷன்ஸ்லயும் இவங்க வர எல்லா எனிமியும் போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு நாள் இவங்களே எதிர்பார்க்காத விதத்துல இவங்க என்ன பண்ணாலும் இவங்களால ஜெயிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க டீம் தோத்து போகுது. இத பார்த்து கடுப்பான நம்ம கமாண்டரும் கர்னலும் நம்ம ஃபின்ச்சை பார்த்து இன்னைக்கு நீ தோத்து போயிட்ட, நாளைக்கு விளையாண்டு நீ ஜெயிச்சிடலாம் நினைக்கலாம், ஆனா போர்க்களத்துல அதெல்லாம் நடக்காது, நீ ஒரு வாட்டி செத்து போயிட்டீங்கன்னா நீ செத்து போனதா தான் அர்த்தம், நாளைக்கு உனக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு, அது உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் மாதிரி, அதுல மட்டும் நீங்க ஜெயிக்கலீனா உங்க டீமே நான் எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம லில்லியும் நம்ம ஹீரோவும் எப்படி நாளைக்கு அந்த மிஷன்ல ஜெயிக்கலான்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலேயே விடியுது. இவங்களோட முக்கியமான மிஷனுக்கு இவங்க ரெடியாறாங்க. இப்ப அப்படியே அந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா இந்த வாட்டி கேம்ல அந்த ஏலியனோட கிரகத்துக்கிட்டே வந்திருக்காங்க. பார்த்தா எல்லாமே ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஃபின்ச்சுமே போருக்கு ரெடியாரான். நம்ம ஃபின்ச்சுமே எதிரி கூட்டத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப்லாம் அப்படியே நின்னுட்டு இருக்கு. ஆனா எதுவுமே இவங்களை அட்டாக் பண்ணல. இவனுக்குமே ஒன்னும் புரியல, மேபி அவங்க நம்ம கூட ஏதாவது கம்யூனிகேட் பண்றாங்களான்னு நம்ம ஃபின்ச் யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா இப்போ டைம் போறதுனால அவங்கள அட்டாக் பண்ணலான்னு முடிவு பண்றான். இவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்க நம்மள அட்டாக் பண்ணட்டுன்னு அவனோட சின்ன படையை ஃபர்ஸ்ட் முன்னாடி அனுப்பி விடுறான். ஏலியன்ஸ் கிட்ட இவனோட ஷிப் போன உடனே ஏலியன்ஸ் இவங்கள திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஃபின்ச் லில்லிய பார்த்து நம்ம மாஸ்டர் பிளான எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஃபுல் பீம்ல அவங்கள
அவங்கள பார்த்து அடி அப்படின்னு சொல்ல லில்லியுமே ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்கள பார்த்து அடிக்கிறா. அங்க இருக்கிற எல்லா ஏலியன் ஷிப்புமே சுக்குநூறா போச்சு. நம்ம ஃபின்ச் அவங்க டீம்மேட்ஸும் ஜெயிச்சிட்டாங்கன்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க இன்னும் ஜெயிக்கல. அந்த ஏலியனோட பிளானட்ஸ்ல இருந்து மூல முடுக்குல இருந்து இவங்களை கொல்றதுக்காக ஏலியன்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. லில்லி கிட்டயுமே அடுத்த அட்டாக் பண்றதுக்கு நீ ரெடியான்னு கேட்க லில்லியுமே இந்த பீம் ரெடி ஆறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச் என்ன பண்றானா கொஞ்சம் ஆர்மியா அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட அனுப்புறான். ஆனா நம்ம ஃபின்ச்சோட ஆர்மி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி டைம் கடத்த லில்லியோட பீமுமே ரெடி ஆயிருச்சு. லில்லிய பார்த்து இப்ப அவங்கள பார்த்து அடி அப்படின்னு சொல்ல லில்லியுமே கரெக்டா ஏம் பண்ணி அடிக்கிறா. அந்த ஏலியன்ஸோட பிளானட் அப்படியே கருகி போச்சு. நம்ம ஃபின்ச்சும் அவன் டீம்மேட்ஸும் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ஃபின்ச்சுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பயங்கர சந்தோஷமா இருக்கான். கர்னலையும் கமாண்டரையும் பார்த்தா அவங்க பெருசா எதுவும் பேசல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவங்க அவங்களுக்கு கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கர்னலுமே நம்ம ஃபின்ச்சோட கைய பயங்கரமா பிடிச்சிட்டு உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. மனித குலத்தையே நீ காப்பாத்திருக்க. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். இப்போ உன்கிட்ட நான் அதை சொல்லியாகணும். இத்தனை நேரம் நீ விளையாண்டது கேம் கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச்சுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம ஃபின்ச்சுமே அப்போ நான் தியாகம் பண்ண மக்கள் எல்லாமே உண்மையான மனுஷங்களா? நான் ஒரு இனத்தையே கொன்னுட்டேன், எதுக்காக இப்படி பண்ணீங்க? அது நம்மள அட்டாக் பண்ணவே இல்ல. நம்ம அதுகிட்ட சண்டை போடும்போது கூட அது அமைதியா தான் நினைச்சு. மேபி அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம். கர்னல் என்ன சொல்றாருன்னா ஏலியன்ஸ் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது, அதுகளை அழிச்சாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். வரலாறுல உன் பேர் எழுதுவாங்க, நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஃபின்ச்சுமே எழுதுவாங்க. என்ன ஒரு சாடிஸ்ட் தான் எழுதுவாங்க, ஹிட்லர் மாதிரி தான் எழுதுவாங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம கர்னலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுக்கு ஊசிய போட்டு மயக்கமடைய வச்சிடறாங்க. இப்ப இவன் கண்ண முடிச்சு பாக்குறான். பார்த்தா லில்லி பக்கத்துல இருக்கா. லில்லிய பார்த்துமே நான் அந்த பிளானட்டுக்கு போகணும், அந்த பிளானட்டை போய் நான் பாக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச் மட்டும் அந்த பிளானட்டுக்குள்ள போறான். அந்த பிளானட்டுக்குள்ள போனவனையே அவன் கேம்ல எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் இருக்கு. இவனும் இப்ப அந்த பொந்துக்குள்ள போறான். பொந்துக்குள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு ராணி எறும்பு அந்த இடத்துல இருக்கு. ராணி எறும்பு இவன் பக்கத்துல இருக்கு. அந்த ராணியை பார்த்தோன்னே எனத்தையே நான் அழிச்சிட்டேன்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். ஆனா அந்த ராணி எறும்பு இவன் கண்ணை தொடச்சு விடுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபின்ச்சை பார்த்து ஒரு முட்டையை கொடுக்குது. என் இனத்தை நீதான் வளர்க்கணுங்கிற மாதிரி அது முட்டையை கொடுக்க நம்ம ஃபின்ச்சும் அந்த முட்டையை எடுத்துக்கிறான். நம்ம ஃபின்ச்சுமே உங்களுக்கான வீட்டை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவா அப்படின்னு சொல்ல நம்ம ஃபின்ச் புதுசா ஒரு கிரகத்தை தேடி கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால இந்த திரைப்படத்தை எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்கறேன். பாய்.